கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 27 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 27 வசனம் 8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அநேக விசுவாச அறிக்கைகள் நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனாக கடவுள் மீது இருக்கிறதான விசுவாசம், கடவுள் எனக்கு யாராக இருக்கிறார், அதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதான கிருபை என்ன என்பதையெல்லாம் தெளிவாய் உணர்ந்தவராக தாவீது குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறபடியினால் வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான குறைவுகளும் உண்டாவதில்லை என்று குறிப்பிடுவார். அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டிருக்கிற இந்த அற்புதமான வசனத்தில் அவர் சொல்லுவது, என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் அல்லவா, அதே வண்ணமாக உம்முடைய முகத்தையே, அந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும், வசனத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லுகிறது. திரும்பவும் ஆண்டவரே நான் ஒரு அறிக்கை இடுகின்றேன். அது என்ன அறிக்கை? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி நானே சொல்லுகின்ற அந்த காரியம் மாத்திரமல்ல, இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன், நீர் என்ன சொன்னீரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதையே என் வாழ்க்கையின் விசுவாசத்தின் வாழ்க்கையாக நான் மாற்றப் போகிறேன் என்கிறதான விதத்தில் அவர் சொல்லித் தருகின்றார். ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர், ஆகவே உம்முடைய முகத்தை மாத்திரமே நான் தேடுவேன் ஆண்டவரே, அதை நான் இருதயத்திலே நான் தீர்மானித்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதே தாவீது மற்றொரு இடத்துல 115 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த வசனங்களை அவர் குறிப்பிடும் பொழுது, ஒருவேளை ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான இடையில் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது 34 சங்கீதத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று குறிப்பிடுவார். இதெல்லாம் எப்படி தாவீதாலே அற்புதமாக அவர் சொல்ல முடிந்தது என்றால், அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் மீது வைத்திருந்ததான விசுவாசம் மாத்திரமல்ல, கடவுள் சொன்ன வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர், ஆகவே இந்த உலகத்தில் உம்முடைய முகத்தை மாத்திரமே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த காலை நேரத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பலவிதமான காரியங்களை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, பலவிதமான காரியங்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதல்லவா, பலவிதமான தேவைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதல்லவா, பலவிதமான கேட்கக்கூடாத வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் வரும் பொழுது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதான காரியங்களை நம்முடைய காதுகள் கேட்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பயம் வருகிறதல்லவா. என்ன செய்ய போகிறோம் அந்த நேரத்தில்? தாவீது சொல்லி தருகிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய இன்னல்கள், நம்முடைய கஷ்டங்களிலே பல நேரங்கள் அதை நாம் நம்முடைய மாமிச பலத்தினாலே எதிர்த்து போராட முடியாது. பல நேரங்களிலே நாம் சரி செய்து விடுவேன் என்று நினைக்கும் பொழுது அது சரியாகி வரவே வராது. அப்படிப்பட்ட காரியத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்?
கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன். யோசபாத் ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு அல்லவா? ஆண்டவரே, இதோ எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறதான இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. இந்த இக்கட்டான நேரத்தில் நான் என்னது செய்ய வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆகவே என் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. எவ்வளோ அற்புதமான ஒரு ஜெபம் அல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசபாத்தின் அந்த ஜெபத்திற்கு பிறகு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்தது என்பதை நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இப்படிப்பட்டதான பயங்கரமான சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? தொழிலிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டுமா? தடைகள் நீங்க வேண்டுமா? ஒன்று செய்ய வேண்டும். தாவீதைப் போல, யோசபாத்தைப் போல, இன்னும் இருக்கிற பரிசுத்தவான்கள் செய்ததைப் போல, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் நோக்கமாய் நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேன் கர்த்தாவே. என் இருதயத்திலே நான் தீர்மானித்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தின் பார்வையில் இருந்து அற்புதங்கள் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் மாத்திரமல்ல, அவர் பார்த்தாலே போதுமே அங்கே மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும் அல்லவா? கர்த்தருடைய கண்கள் அவ்வளவு வைராக்கியம் நிறைந்த கண்கள். தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய இன்னல்களை, நம்முடைய அவமானங்களை, நம்முடைய கண்ணீரின் பாதைகளை, நம்முடைய நிந்தையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் அவைகளுடைய போக்குக்கும் அவளுடைய இஷ்டத்திற்கும் நம்மை விடவே மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் காரியத்தை எப்படி மாறுதலாக முடிக்க முடியும் என்று சொல்லி. ஆமான் தன்னால் முடிந்த அளவிற்கு அவன் மொர்தெகாயை, யூதர்களையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் இமைப்பொழுதிலே கடவுள் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். அந்த அற்புதமான ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆகையாலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்ப்போம். அற்புதங்கள் நடக்கும், மாபெரும் கிருபை உண்டாகும். கர்த்தர் நம்மை விதமாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து நமக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தந்தருள்வாராக. ஆமென்.